வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பிளெயின் பிரியாணி இல்லைன்னா குஸ்கா. ஸோ இதில் வந்து வெறுமனே வந்து எந்த வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறி, அப்புறமா சிக்கன், மட்டன், அப்புறமா மீல் மேக்கர் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ வாங்க, இதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக. இது வந்து நான் ரெகுலர் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு கிராண்ட் ஒகேஷனுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் லாங் கிரெயின் ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் அந்த அரிசி கூட இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறோம். இது ஒரு 1 pot டிஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கூட வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய இலையும் 2 வந்து சின்ன சின்ன இலை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நம்ம வந்து இதில் வந்து 2 ஏலக்காய், 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து பட்டை 2, கிராம்பு 5, ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் கொஞ்சம் ஜாதி பத்திரி, ஒரு சின்ன துண்டு வந்து கல்பாசி. இதெல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதுலேருந்து வந்து நல்லா ஒரு மணம் வரணும். ஸோ நல்லா வந்து நம்ம மசாலாலாம் எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து இதில் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாட்டத்தில் கீறி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த ரெசிபிக்கு. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து அது எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. அது கூட வந்து நம்ம தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சிடும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாமே மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு க்ரீமினஸும் ரிச்னஸும் கொடுக்கும் பிரியாணிக்கு. ட்ரையாக இருக்காது நம்ம பிரியாணி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுவி ஊற வச்சிருக்க அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ ஃபைனலாக வந்து அது மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து இதை வேக விட்டுடலாம். விசில் வந்துச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான கமகமான நம்மளோட பிளெயின் பிரியாணி இல்லைன்னா குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து கலரி விடலாம். வாசனைலாம் சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இதுவே பிரியாணி வாசனை வருது. ஸோ வாங்க பரிமாறிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சுவையான
plain பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ராயத்தா கூட சாப்பிட்டாலே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.